السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அற்புதங்கள். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நபித்துவத்தை மீட்பிப்பதற்காக ஏராளமான அற்புதங்களை அடுத்திருந்தான். உதாரணமாக, தந்தையின்றி பிறந்தது, பிறந்தவுடன் தாயின் பரிசுத்த தன்மையை பற்றி மக்களுக்கு கூறியது, இறந்தவர்களை உயிர்ப்பித்தது, குருடர்களையும் தொழுநோயாளிகளையும் குணப்படுத்தியது, மண்ணில் பறவை செய்து அதில் ஊதி பறக்க விட்டது, மக்களின் வீடுகளில் உள்ள பொருட்கள் பற்றி கூறியது, அவரின் துஆவினால் விண்ணிலிருந்து உணவு இறங்கியது, உயிருடன் வானுக்கு உயர்த்தப்பட்டது, மறுமைக்கு அண்மையில் மீண்டும் உலகிற்கு வருவது முதலானவை. இந்த அற்புதங்கள் பற்றி புனித குர்ஆனும் சான்று பகர்கிறது. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏக இறைவனின் பிரச்சாரத்தை தொடங்கிய போது அன்னலாரின் அன்பும் மரியாதையும் கொண்டவர்கள் நாளுக்கு நாள் ஏகத்துவ கொள்கையில் இணைந்து கொண்டே இருந்தனர். ஆனால் யூதர்கள் இதனை தங்களுக்கு அபாயம் என கருதி அன்றைய அரசனை தமக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள். ஒரு நாள் தம் சகாக்களுடன் ஒரு வீட்டில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தபோது எதிரிகள் சூழ்ந்து கொண்டனர். ஆபத்தை உணர்ந்த நபியின் தோழர்கள் ஓடிவிட்டனர். அல்லாஹ் தஆலா தன் வல்லமையால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உயிருடன் விண்ணில் உயர்த்தி கொண்டான். மேலும் இவரின் தோற்றத்தை ஒரு யூதனுக்கு அளித்திடவே யூதர்கள் அவனை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என கருதி சிலுவையில் அறைந்தார்கள். இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம், துஆ ஏற்கப்படுதல். ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அன்னலாரிடம் வந்து, நான் தங்களிடம் ஏராளமான அறிவுரைகளை கேட்கிறேன், ஆனால் அவை மறந்து போய்விடுகின்றன என்றார்கள். நபி அவர்கள், உங்களுக்கு மேலங்கியை கீழே விரியுங்கள் என்றார்கள். அவரும் விரித்தார். அன்னலார் எதையோ அள்ளி போடுவது போன்று சைகை செய்துவிட்டு, இதனை எடுத்து கொள்ளுங்கள், இதனை எடுத்து அணிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அதை அணிந்து கொண்ட பிறகு அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய எதையும் தாம் மறக்கவில்லை என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையின் அந்தஸ்து. ஒழுயின்றி தொழுகை இல்லை, தொழாதவருக்கு தீனில் எதுவும் இல்லை. உடலுக்கு தலை எவ்வளவு அவசியமோ அதுபோன்று தீனுக்கு தொழுகை அவசியமாகும். தலையின்றி மனிதன் உயிர் வாழ முடியாது போல் தொழுகையின்றி தீனுக்கும் இருக்க முடியாது. நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. லைலத்துல் கத்ரின் துஆ. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு எது என்பதை நான் அறிந்து கொண்டால் என்ன துஆ ஓதுவது என கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுமாறு கூறினார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. இஸ்ராக் தொழுகை. அல்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுத பின்பு அதே இடத்தில் அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்து பிறகு சூரியன் உதயமானதும் 2 ரக்காயத் இஸ்ராக் தொழுவாரோ அவருக்கு ஒரு ஹஜ்ஜு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. இணை வைப்பதின் முடிவு நரகமே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவனொருவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனத்தை நிச்சயமாக தடுத்து விட்டான், மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமையாகும். அக்கிரமக்காரர்களுக்கு உதவி புரிபவன் யாருமில்லை என அல்லாஹ் கூறுகிறான். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக செல்வம் அழிபவையே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்களிடம் இருப்பவை எல்லாம் தீர்ந்துவிடும், அல்லாஹ்விடம் இருப்பதே என்றென்றும் நிலைத்திருக்கும். எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி. மறுமையில் மக்களின் நிலை. மறுமை நாளில் மக்கள் தங்களின் அமல்களுக்கு தகுந்தவாறு வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சிலர் கணுக்கால் வரையும், சிலர் முழங்கால் வரையும், சிலர் பாதம் முதல் வாய் வரை வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். வாய் வரை வந்த வியர்வை கடிவாளத்தை போன்று வாயில் நுழைந்திருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம். முலாம்பழத்தின் பயன்கள். உணவுக்கு முன் முலாம்பழத்தை சாப்பிடுவதால் அது வயிற்றை நன்கு சுத்தம் செய்கிறது, மேலும் வியாதியை வேருடன் களைகிறது என கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓ ஆயிஷாவே, மென்மையாக நடந்து கொள், ஏனென்றால் அல்லாஹ் தஆலா கருணையாளன், மென்மையாகவும் கருணை புரிவதையும் அதிகம் விரும்புகிறான், மேலும் மென்மைக்கு அவன் தருவது போன்று கடுமைக்கு தருவதில்லை என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
வல்லல்லாஹ் எந்த அளவை கேட்டுமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலேயே நபிஸல்லல்லாஹு அவர்களுடன் சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அங்கிருந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சில நாளிலிருந்து இஸ்லாமிய வரலாறில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி மிக அழகாக கோர்வை செய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து ரொம்ப கவனமாக கேளுங்க. ரொம்ப சுருக்கமாக சில மாதங்களாகவே நமக்கு கண்டினியூவாக இவங்களை பற்றி நபிஸல்லல்லாஹு அவங்கள பற்றியே நம்ம படிப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 20 நாளைக்கு இவங்களை பற்றியே வரும். ரொம்ப சுருக்கமாக மிக அழகாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஜ்ர் தொழுவையிலே நம்ம இதை வச்சுட்டு கற்றுக்க முடியும். சில வீட்டில் பெண்கள்கிட்டையுமே சொல்லி இன்ஷா அல்லாஹ் 5 நிமிடம் மசா கேட்க வைங்க இன்ஷா அல்லாஹ்.